வெல்கம் டு த ஷோ. இது சின்னதாக ஒரு சேட் வித் மீ ஃபௌசியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னா, அதாவது பல படங்களை நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. சின்னதாக ஒரு ரோல் கொடுத்தாலும் அவரோட கேரக்டரை பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் ஹிம் டு அவர் ஷோ. நான் பேசிக்கலாக வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, சினிமாவில் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி. எனக்கும் சின்ன வயசில் இருந்தது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்போ இல்லை. என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான படங்கிறது 96 விஜய் சேதுபதி சார் அண்ட் திரிஷா அவங்களோட ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் விஜய் சேதுபதி சார் அவங்களாம் வந்து டான்ஸ்லாம் ஆடும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே, ஏன் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து 96 பார்க்காத ஆளே கிடையாது. 96 மூவியோட ப்ரொடியூசர் எஸ் நந்தகோபால் சார் வந்து எல்லாருக்கும் வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ அந்த அஸ் அ கேஸ்ட் அந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணதுனால எனக்கும் வந்து ஹானர் பண்ணாங்க. இவங்க ரஜினி சார், கமல் சார், இவங்க நடிக்காத லெஜெண்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நான் டாக்டர் கேரக்டரில் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நர்ஸாக வந்து ஊர்வஷி மேடமும், பேஷண்ட்டாக வந்து மயில்சாமி சாரும் பண்ணுவாங்க. கேமராவுக்கு ஃபேவராக இல்லைனா கூட மேடம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒன்று திரும்பினீங்கன்னா தான் நீங்கள் கேமராக்கு ஃபேவராக இருப்பீங்க. கமல் சாரே வந்து அவங்கள நிறையா பாராட்டியிருக்காங்க. அவங்க ஸோ ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை. அது ஒரு கார்ப்பரேட்டு, இது ஒரு சினிமா ஃபீல்டு. ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு எனக்கே நானே யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சார் ரொம்ப கோவக்காரரு அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பில்டப் பிரேக்கில் வந்து சேர் கொடுப்பாங்களா உட்காரதுக்கு. ஸோ எனக்கும் பக்கத்தில் சேர் போட்டாங்க. நான் யோசித்தேன், சார் பக்கத்தில் உட்காரலாமா வேணாம்னு. அவர் என்னை பார்த்துட்டு, சேர் உட்காரதுக்கு தானே அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்புறம் ஏன் உட்காரு, உனக்கும் தானே கால் வலிக்கும் அப்படின்னாரு. ஸோ எல்லோரும் ஆர்டிஸ்ட் தான். ஸோ எனக்கு கால் வலிக்குதுன்னா உனக்கும் தான் கால் வலிக்குமே அப்படின்ற மாதிரி அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தாரு. இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க, நம்ம படத்துலையும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்துலையும் எனக்கு கமிட் பண்ணார். ஸோ சாரே வந்து ஏன்னா ஒரு டேரக்டரே இன்னொரு இதுக்கு அவ்வளோவா ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு 2015 அக்டோபரில் மேரேஜ் ஆச்சு. ஃபஸ்ட்டு மூவி பார்த்திங்கன்னா வித்தை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். ஹரிஷ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ படங்கள் நான் நடித்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர், ஃபஸ்ட்டு வாய்ப்பு வந்து ஹரிஷ் கொடுத்தது. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுறேன்னா, சூப்பர் ஸ்டார் ரொம்ப அருகில் வந்து நாங்கள் பார்த்து அவரோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஸோ தனுஷோட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கருதுறேன். பார்த்திங்கன்னா வந்து அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. தனுஷர் வந்து எனக்கு நிறையா, ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுங்கிறது பெரிய விஷயம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. ஹாய். நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? என்னோட நேம் ராம்குமார் பழனி. ஸோ நான் இப்போது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ 2014 வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு, நான் பேசிக்கலாக வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். டிசிஎஸ் கம்பெனியில். வாவ், சூப்பர். ஆமாம், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் நான் பேசிக்காக குவாலிஃபிகேஷன் பிஇ எம்பிஏ. ஸோ நான் அந்த மாதிரி டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து அங்கே வந்து உங்களுக்கு நிறைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நான் தான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்டார் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதில் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நிறையா செலிப்ரிட்டிஸோட வந்து கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. நிறைய ஆக்ட்ரஸ் அது மாதிரி பெரிய விஐபிஸோடலாம் கான்டாக்ட்ஸ் வந்தது. ஸோ அது மூலியமாக வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒரு 150 ஈவெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பண்ணிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அப்போது பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, சினிமாவில் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி. எனக்கும் சின்ன வயசில் இருந்தது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அப்போ இல்லை. ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஸ்டார் ப்ளஸ் ஈவெண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து லைக் நிறையா டேரக்டர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுவோம் அது மாதிரி. ஸோ அப்போது வந்து ஒரு வாய்ப்பு வந்தது. அது மூலிமா தான் வந்து ஐ கேம் டு த சினி இண்டஸ்ட்ரி. சூப்பர் சார். ஸோ அழகாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ நம்ம வந்து இது ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்காமல் ஒரு சின்னதாக ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எப்படின்னா, நிறைய ஃபோட்டோஸ் வச்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோஸோட பேக் மெமரிஸ் அதை பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஷூர். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ காட்டுவேன். ஸோ இதோட மெமரிஸ் பற்றி நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 96 மூவியில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமான படங்கிறது 96. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெரிய ஹிட் ஆகிடுச்சு விஜய் சேதுபதி திரிஷா அவங்களோட காம்பினேஷனில். அதில் பார்த்திங்கன்னா வந்து 96 ரியூனியன் ஒரு போர்ஷன் வரும் படத்தில், ஒரு 20-25 மினிட்ஸ் வரும். ஸோ அதில் வந்து விஜய் சேதுபதி சாரோட ஃப்ரெண்டு
விஜய் சேதுபதி சார் அண்ட் த்ரிஷா அவங்களோட ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய கேரியர்லேயே வந்து ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த ஷூட் வந்து மகாபலிபுரமில் இன்டர்கான்டினென்டல் கிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இந்த ஷூட் போச்சு. ஃபுல்லாமே நைட் ஷூட்டு. ஒரு 15 டேஸ் கிட்ட அந்த ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ என்ன சொல்கிறது, என் லைஃப்லேயே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படம்னா அது 96ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஷூட்டிங் மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட போர்ஷன்ஸில் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் விஜய் சேதுபதி சார் அவங்களாம் வந்து டான்ஸ்லாம் ஆடுவோம். ஸோ அதெல்லாமே கட் ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அனுபவம்னு சொல்லுவேன். 96ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலுமே அது கடந்து வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ எங்களுக்கும் அது பெரிய ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரேம்குமார் சார் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் இலக்கியரசன், அப்புறம் வந்து கேஸ்டிங் டைரக்டர் அருண் அரவிந்த், இவங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார், இந்த ஷோ பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க நீங்கள் எவ்வளோ வந்து அந்த மூவியை லவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே, ஏன் இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து 96 பார்க்காத ஆளே கிடையாது. ஈவன் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் இருக்குது த்ரூ ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அதில் பார்த்துருக்கதா சொன்னாங்க. எனக்கும் அதில் ஒரு அடையாளம் கிடச்சிது. அதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மூவி பார்த்துட்டு கூடி பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி மறுபடியும் இந்த மூவியை பார்த்து பிளான் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் கூட அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மூவின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் சார். நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போயிடலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 96 மூவிக்கு ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 96 மூவியோட ப்ரொடியூசர் எஸ் நந்தகோபால் சார் வந்து எல்லாருக்கும் வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ அந்த அஸ் அ கேஸ்ட் அந்த படத்தில் நானும் ஒர்க் பண்ணதுனால எனக்கும் வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ இதுவும் எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு 40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சில ஃபிலிம்ஸில் தான் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஹானர் பண்ணது எனக்கு ஒரு பெருமையான விஷயமா நான். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போயிடலாம். கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ. ஸோ இது வந்து விசிறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இதோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நம்ம எடுத்தது பிரசாத் ஸ்டூடியோவில். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து வெற்றி மகாலிங்கம் சார். ஸோ என்னோட நண்பர். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஹீரோயினுக்கு அங்கிள் கேரக்டரில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பேசிக்காக அந்த ஸ்டோரி எப்படி போகும்னா வந்து விஜய் அண்ட் அஜித், அவங்க அஜித்தோட ஃபேன்ஸ் ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஸ்டோரி தான் இந்த படம். இதில் அந்த ஹீரோயின் ஒருத்தங்க இருப்பாங்க, ரெமோனா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இட்டாலியன் கேர்ள். ஸோ அவங்களோட அங்கிள் கேரக்டர், சித்தப்பா கேரக்டர் நான் பண்ணேன். ஓரளவுக்கு இந்த படம் நல்லபடியாக ரீச் ஆனிச்சு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கும் வந்து சந்தோஷம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக வெற்றி மகாலிங்கம் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க கூட நடித்தது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸோ மேடம் ஊர்வசி மேடம், ஸோ பெரிய ஆக்ட்ரஸ். நமக்கு என்ன சொல்கிறது, இவங்க ரஜினி சார், கமல் சார், இவங்க நடிக்காத லெஜெண்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பார்த்திங்கன்னா நான் சில சீரியல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சன் டிவி, விஜய் டிவி, நிறையா ஃபேமஸ் எல்லா சேனல்ஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் சன் டிவியில் பார்த்திங்கன்னா வம்சம்னு சொல்லிட்டு ஒரு மெகா சீரியல் உங்களுக்கு தெரியும். ஸோ 5 இயர்ஸ் போச்சு. நான் இதில் ஒரு 6 to 7 months இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு போர்ஷன் வரும். ஸோ அதில் வந்து நான் டாக்டர் கேரக்டரில் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா நர்ஸாக வந்து ஊர்வசி மேடமும், பேஷண்ட்டாக வந்து மயில்சாமி சாரும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காமெடி ட்ராக் வந்து ஒன்று வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல போர்ஷன் போயிட்டு இருந்தது. ஒரு 2 to 3 months இந்த ட்ராக் போயிட்டு இருந்தது. ஸோ இவங்களோட ஒர்க் பண்ணதும் நல்ல விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக நம்ம தெரிஞ்சிருப்போம், ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அந்த மாதிரி ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ தூரம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அப்படி இல்லை, இவங்களோட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில இதில் வந்து நம்ம கேமராவுக்கு ஃபேவராக இல்லைனா கூட மேடம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒன்று திரும்பினீங்கன்னா தான் நீங்கள் கேமராக்கு ஃபேவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக. ஆமாம், ஈவன் கமல் சாரே வந்து அவங்கள நிறையா பாராட்டியிருக்காங்க. அவங்க கமல் சாரோட முக்காசி நிறைய படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. உத்தம வில்லன், நிறையா மைக்கேல் மதன காமராஜன், நிறைய படம். ஸோ அவங்க பெரிய லெஜெண்டில் ஒர்க் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோட்டோஸ். இப்போ ரீசெண்டாக வந்து 10 years சேலஞ்ச் சொல்லி நிறைய பேர் நிறைய எடுத்து ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த 10 years சேலஞ்சஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாங்க இது ஒன்னோட 2009 and 19. ஸோ 2009 வந்து நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கார்ப்பரேட்டில். இப்போ 2019 நான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த ஆக்டராக இருக்கேன். ஸோ இட்ஸ் அ கிரேட்
சேஞ்ச் ஓவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை, அது ஒரு கார்ப்பரேட்டு, இது ஒரு சினிமா ஃபீல்டு. ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சுன்னு எனக்கே நானே யோசிக்கிறேன். பட் என்ன சொல்கிறது, ஒரு 2000 இந்த 5 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல டிராஸ்டிக் சேஞ்ச். நான் 2013 வந்து என்ட்ரானேன். ஸோ இப்போ 19 கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லுவேன். இந்த 10 இயர்ஸில் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் என்னோடய லைஃப்பில். நிறையா என்ன சொல்கிறது, மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ராதாரவி சார். ஸோ இவரும் ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தான். ஸோ என்ன சொல்கிறது, இந்த படம் வந்து என்னோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இது வந்து டைரக்டர் அருண் கிருஷ்ணசாமி சார் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் மெயின் லீட் பார்த்திங்கன்னா வந்து ஆக்டர் பரத்தும் கதிர். ஸோ இப்போ நம்ம பரியேறும் பெருமாள், ஸோ அந்த படத்துலலாம் பண்ணியிருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த படத்துலையும் பண்ணாங்க. இது 2017 ஸ்டார்டிங்கில் வந்தது இந்த படம். ஸோ இது வந்து ஹார்ஸ் ரேஸ் சம்மந்தப்பட்ட படம். இதில் வந்து ராதாரவி சார் வந்து ஹார்ஸ் ரேஸ் ஓனர், அந்த ஹார்ஸோட ஓனர் அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார். நான் வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு நைட் ஷிஃப்டாக ஈஸியரில் போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சாரோட இதான் ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து சார் ரொம்ப கோவக்காரரு அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பில்டப் அந்த மாதிரி பில்டப்லாம் இருப்பாங்க, ஏன்னா பெரிய ஆக்டர் அவர் சார் ரொம்ப கோவப்படுவார், ஏன்னா டேக்லாம் வாங்கிடாதீங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. நான் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்தது நைட் ஷிஃப்ட்டாக, ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் தான். ஸோ எங்களுக்கு சாரோட கேரவேனில் எங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு தெரியும், டூ பார்ட் கேரவேனில் எங்களுக்கு பாதியும் சார் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நிறைய பிரேக்ஸ் மாதிரி வரும், ஏன்னா அந்த நைட்டில் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது. அப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரேக்கில் வந்து சேர் கொடுப்பாங்களா உட்காரதுக்கு. ஸோ எனக்கும் பக்கத்தில் சேர் போட்டாங்க. நான் யோசித்தேன், சார் பக்கத்தில் உட்காரலாமா வேணாம்னு. அவர் என்னை பார்த்துட்டு என்னப்பா யோசிக்கிறேன்னு நான் கேட்டார். இல்லை சார், சேர் உட்காரதுக்கு தானே அப்படின்னாரு. ஆமாம் சார். அப்புறம் ஏன் உட்காரு, உனக்கும் தானே கால் வலிக்கும் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு, ஏன்னா இப்போ இந்த படம் எடுத்து ஒரு மோர் தேன் 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, அது என்னோடய early ஸ்டேஜ். ஸோ அப்போது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்றப்போ கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இது இருக்கும், அன்கம்ஃபர்டபிலிட்டி மாதிரி இருக்கும். அப்போ அவர் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கிளியர் பண்ணி விட்டார். ஸோ எல்லோரும் ஆர்டிஸ்ட் தான், ஸோ எனக்கு கால் வலிக்குதுன்னா உனக்கும் தான் கால் வலிக்குமே அப்படின்ற மாதிரி அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தாரு. ஸோ அது ஒரு நல்ல அனுபவம். ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போகலாம். ஸோ இது ஒரு முக்கியமான என்னோடய கேரியரில் படம், கோலி சோடா 2 சார், விஜய் மில்டன் சாரோட படம். ஸோ இதில் வந்து நான் ஒரு பிசி கேரக்டர், போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல அனுபவம். ஸோ இது மூலிமா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் தான் நான் கமிட் பண்ணேன். ஸோ சாரோட இன்னொரு படம் வந்து இவர் ப்ரொடியூஸ் ரஃப் நோட் ப்ரொடக்ஷனில் தான் இந்த ப்ரொடக்ஷன், சாரோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ இவரோட ப்ரொடக்ஷனில் பாலாஜி சக்திவேல் சாரோட யார் இவர்கள் படம் இன்னொரு படம் போயிட்டு இருந்தது. சார் இந்த படத்தில் நல்லா பண்ணோன்னா அவர்கிட்ட ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். ஸோ அவர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க, நம்ம படத்துலையும் யூஸ் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு அந்த படத்துலையும் எனக்கு கமிட் பண்ணார். ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, இந்த படம் மூலயமா எனக்கு டபுள் தமாக்கா மாதிரி இந்த படத்தில் கமிட் ஆகிட்டு. ஸோ சாரே வந்து ஏன்னா ஒரு டேரக்டரே இன்னொரு இதுக்கு அவ்வளோவா ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவர் சார் ரெஃபர் பண்ணதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, யார் இவர்கள், எக்ஸ்பெக்டிங் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். ஸோ சமுத்திரக்கனி சாரோட காம்பினேஷனில் வரும் இந்த படம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பற்றி நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ இது அப்படிங்களா? என்ன பில்டப்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓ இதுங்களா? ஸோ இது என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ. ஸோ எனக்கு 2015 அக்டோபரில் மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னோடய ஒய்ஃப் நேம் வந்து சிந்தாமணி. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ஆமாம், எனக்கு ஒரு சின்ன பேபி இருக்குது, 1.5 இயர் பேபி, ஒரு பாய் பேபி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் பேபி இப்போ இன்னும் ஒர்க் பண்ணல. ஸோ டியூ டு பேபியை பார்த்துக்கணுன்றதுக்காக ஒர்க் பண்ணல. ஸோ என்னோட ஒரு சின்ன ஃபேமிலி சொல்ல முடியாது, இதுதான் நமக்கு பெரிய ஒரு லைஃப். இல்லை கண்டிப்பாக. ஓகே சார், சூப்பர் சார். உங்கள் ஃபஸ்ட்டு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக மேடம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் ஷார்ட் ஃபிலிமில் தான் என்ட்ரானேன். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர் திரு ஹரிஷ்
அவர் நிறைய இண்டிபெண்டன்ட் மூவிஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி பார்த்திங்கன்னா வித்தை அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். அதில் நான் ஒரு கேரக்டர் ரோல், சப்போர்ட்டிங் கேரக்டர் ரோல். பட் என்னை வச்சு தான் வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஓடக்கூடிய படம். அது ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு. ஸோ அது அந்த மெயின் இது பார்த்திங்கன்னா என்னை வச்சு தான் அந்த இதில் போகும். ஸோ அவருக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஹரிஷ் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ படங்கள் நான் நடித்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு வந்து ஹரிஷ் கொடுத்தது தான். ஸோ அவருக்கு அதே மாதிரி ஹரிஷோட நான் 3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். இன்னொரு படங்கள் பார்த்திங்கன்னா வந்து நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெலிஃபிலிம் என்னோடய கேரியரில். ஸோ அதில் டெல்லி கணேசன் சார் தான் மெயின். டெல்லி கணேசன் சார், அப்புறம் பரத் கல்யாண் சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க தான் மெயின் லீடாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு இன்னும் பெட்டராக என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் பிஹைண்ட் த கேமராவில் வந்து நான் வந்து அசோசியேட் டைரக்டராகவும் நான் பண்ணேன். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாகவும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் வந்து எனக்கு சினிமாவோட மற்ற மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் என்னால் கற்றுக்க முடியுது. எடிட்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, கேமரா என்ன லென்ஸு, அது மாதிரி டெக்னிக்கல் விஷயம் வந்து அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது 1 hour ஓடக்கூடிய படம். ஸோ அது நம்ம ஸ்க்ரீனிங்லாம் பண்ணோம். நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் தான் ஒர்க் பண்ணும்போது அதர் தேன் ஆக்டிங், ஸோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் வந்து எப்படி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி பிளான் பண்ணுறாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னென்ன போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது ஹரிஷ். ஸோ அந்த படம் வந்து என்னோட வாழ்க்கையிலே வந்து மறக்க முடியாது. இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து ஹரிஷோட பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து சென்னை டைரிஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போது நிறையா வேர்ல்டு லெவலில் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அது நிறைய இடத்துல வந்து அவார்ட் வின் ஆகிருக்கு. ஸோ அதுவும் எனக்கு பெரிய விஷயம். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு நன்றி. அது மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் ஃபிலிம் வாய்ப்பு கொடுத்தது வந்து டைரக்டர் நலன் குமாரசாமி. அவங்களோட காதலும் கடந்து போகும் அப்படின்ற படம், விஜய் சேதுபதி அண்ட் மெடோனா செபாஸ்டியன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் ஹெச்ஆர் மேனேஜராக நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுவும் ஒரு நல்ல போர்ஷன், நிறைய எனக்கு அங்கீகாரம் கிடச்சிது. அந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த பரமன் அப்படின்றவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் மூலிமா தான் எனக்கு ஆடிஷன் எடுத்து ஃபைனலைஸ் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ பரமன் சாருக்கும் நலன் குமாரசாமி சாருக்கும் எனக்கு நன்றி தெரிச்சு. ஸோ ஹரிஷ்ன்றவர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு ஆள்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஓகேவா. ஸோ நாங்கள் கூட ஹரிஷ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அசட்டை வந்து சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2018 காலான்ற படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க சொன்னாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றிகரமான ஒரு படமானு சொல்லலாம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். காலா சூப்பர் ஸ்டாரோட படம். ஸோ அதேமாதிரி ரஞ்சித் சார் டைரக்ஷனில் பெரிய நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. சந்திரகனி சார், அது மாதிரி நிறையா பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணாங்க. சியாஜே ஷிண்டே, ஸோ நானா பட்டேக்கர். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து நானா பட்டேக்கர் டீமில் வருவேன். ஸோ ஒரு படத்தில் ஒரு 4 சீனில் வந்து என்னோடய சீன்ஸ் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 1 வீக் கிட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுறேன்னா, சூப்பர் ஸ்டாரு ரொம்ப அருகில் வந்து நாங்கள் பார்த்து அவரோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் சூப்பர் ஸ்டாரை வந்து நம்ம வேறு விதத்தில் பார்த்துருப்போம். ஆஃப்டர் சினி இண்டஸ்ட்ரி வந்த பிறகு நிறையா ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் எப்போவுமே சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பெரிய லெஜெண்டு. ஸோ அவரோட ஒரு ஃப்ரேமில் எனக்கு நடிக்க கொடுத்தது, நடிக்க கிடைச்ச வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அது வந்து என்றைக்குமே லைஃப்பில் வந்து மறக்க முடியாது. ஏன்னா இப்போ அகெயின் சூப்பர் ஸ்டார் இப்போ வந்து அரசியல் அந்த மாதிரி பயணம் போயிட்டுருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இனிமேல் படங்கள் பண்ணுவாரான்னு தெரியல. ஸோ அந்த படத்தில் பண்ணதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ மாமனார் கூடயும் நடிச்சிட்டீங்க. இப்போ வடச்சென்னைன்ற படத்துலையும் மருமகன் கூடயும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ தனுஷ் சார் கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். தனுஷ் சாரோட எனக்கு இது 2வது படம். ஆல்ரெடி நான் தொடரின்ற பிரபு சாலமன் சார் படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு தனுஷ் சாரோட 2வது படம். ஸோ பட் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தனுஷ் சாரோட காம்பினேஷன் கிடையாது, வேறு ஆர்டிஸ்ட்டோட காம்பினேஷன்ஸ் தான். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து நான் முதல்ல நன்றி சொல்கிறது டைரக்டர் வெற்றிமாறன் சார். ஸோ இந்த படம் எனக்கு பெரிய வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் கொடுத்தது. ஸோ இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக பண்ணியிருப்பேன். இந்த படத்தில் ஒரு 3 to 5 minutes வந்து இந்த சீன் வரும். ஸோ தனுஷ் சாரை ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. பார்த்திங்கன்னா வந்து அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ அந்த மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா தனுஷ் சாருக்கும் எனக்கும் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து தனுஷ் சார் வந்து எனக்கு நிறையா, ஏன்னா அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்ததுங்கிறது பெரிய விஷயம். அதே சீனில் பார்த்திங்கன்னா வந்து சமுத்திரகனி சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. அந்த வடச்சென்னையில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. பட் மெயின் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா
தனுஷ் சாருக்கும் எனக்கும் அந்த கான்வர்சேஷன் போயிருக்கும். படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லென்த்தி சீன், ஏன்னா அந்த சீனில் தான் வந்து அந்த அன்புன்ற கேரக்டர் வந்து யாருன்றது மக்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு ஜோவியலாக போயிட்டு இருந்த கேரக்டர் மக்களுக்காக போராடக்கூடிய கேரக்டர்ன்றது அந்த சீனில் தான் ரிவீல் ஆகும். ஸோ அந்த முக்கியமான சீனில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெற்றிமாறன் சாருக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இதுக்கப்புறமா உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட் எவ்வளோ இருக்குது? கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2015 ஆரம்பித்து இப்போ 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 மூவிஸ் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணியாச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிட்ட பண்ணியிருக்கோம். சீரியல்ஸும் ஒரு 10 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிட்ட ஒரு ஃபேமஸ் ஆட்ஸ் அது மாதிரி பண்ணியிருக்கேன். அதான் அப்கமிங் மூவிஸ் பார்த்தீங்கன்னா அகவன்ற ஒரு படம், அதுக்கடுத்து வந்து சத்ரு அப்படின்றது. ஸோ அது பார்த்திங்கன்னா பரியரும் பெருமாளோட ஹீரோ கதிர் தான் இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் வந்து இதில் போலீஸு. ஸோ நானும் இதில் ஒரு எஸ்ஏ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படமும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அடுத்து இன்னொரு வரக்கூடிய படம் என்ன பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமாரோட அடங்காதே. ஸோ இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு வில்லன் அவங்களோட அட்வொகேட் ரோலில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பண்ணியிருக்கோம். சரத்குமார் சார், மந்த்ரா பேடி, தம்பிராமையா சார், அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா வந்து கலையரசன் சாரோட டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு படம், ஒரு ரொமான்டிக் காமெடி. ஸோ அதில் ஒரு ட்ரெயின் ஜேர்னி வரும். அதில் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ சூப்பர் சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த வாய்ப்பு கொடுத்த ரூபாய் பாவலா யூடியூப் சேனலுக்கு என்னோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ரூபாய் பாவலா சேனல். தேங்க்யூ.